Hello viewers, நான் உங்கள் சுரேஷ். இந்த வந்து நம்மளோட புது சேனல். இது எதுக்காக ஆரம்பிச்சிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ஹோல்சேல் பஸ்ஸில் வந்து நம்ம நிறைய ஐட்டம்ஸ் போடுவோம். அதில் ஒரு சில ஐட்டம்ஸ் வந்து சரியாக சேல்ஸ் இருக்காது, அது நின்று போயிருக்கும். சில ஐட்டம்ஸ் நல்லா சேல்ஸ் இருந்ததுமே 1-2 பீஸ் வந்து நின்று போயிடும். ஸோ அது வந்து இங்கே சும்மா இடத்த அடைச்சிக்கிட்டு தான் இருக்கும். என்னோட ரொட்டேஷனுக்கும் இது இதாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஐட்டம்ஸை நம்ம சிங்கிள் பீசஸ் போடலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்குற சாரீ ஒரு மார்பிள் ஸ்டஃப் சாரீ தான். இதுதான் சாரியோட கேட்லாக். கீழே பேட்ச், அதாவது கிரே கலரில் உங்களுக்கு நல்லா பேட்ச் ஒர்க் கொடுத்துருக்காங்க. கிரே இல்லை, ஒரு ப்ளூ மாதிரி தான் இருக்குது. சாரீ ஃபுல்லாகவுமே உங்களுக்கு எம்ப்ராய்டரி இருக்குது. இதுதான் சாரியோட ஃபுல் கேட்லாக். இது சாரீ நல்ல ஒரு மார்பிள் ஸ்டஃப்பில் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி எம்ப்ராய்டரி வந்து உங்களுக்கு கீழே ஃபுல்லாகவே வருது. இது வந்து முந்திக்கு மட்டும் இல்லை, நெட்டுக்கும் இந்த கேட்லாகில் இருக்கிற மாதிரி நெட்டுக்கு உள்ளே ஃபுல்லாகவே வருது. அங்கங்கே இந்த மாதிரியான சின்ன சின்ன எம்ப்ராய்டரி உங்களுக்கு இருக்குது. இதுதான் சாரீ. இந்த மாதிரியான பேட்ச் ஒர்க் கொடுத்துருக்காங்க. சாரீ ரொம்பவே நல்லா இருக்குது. இதில் வந்து உங்களுக்கு ஒரு 10 கலர்ஸ் வரும். நான் 10 கலர்ஸும் டிஸ்பிளே பண்ணுறேன் பாருங்கள். இதுதான் இதில் வர்ற கலர்ஸ். நிறைய பேர் கேட்குறீங்க உங்கள் ஐட்டம் உடனே முடிஞ்சிடுது, அப்புறம் எதுக்கு நீங்கள் போடுறீங்க அப்படின்னு சொல்லி. உடனே முடிகிறது ஸ்டாக் கிளியரன்ஸ் சேல் தான் உடனே முடியும். ஏன்னா நாங்கள் அதில் 1-2 பீசஸ் தான் வச்சுருப்போம். அந்த கலரில் வந்து 1-2 பீசஸ் தான் வச்சுட்டு நாங்கள் வீடியோ போடுவோம். ஏன்னா அது ஸ்டாக் கிளியரன்ஸ் சேல் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் போடுறது. அதனால தான் அந்த ரேட்லையும் போடுறோம். ஸோ ரேட்டும் ரீசனபிளாக இருக்குது அப்படிங்கிறதுனால உடனே முடிஞ்சிடும். இந்த மாதிரியான ஐட்டம்லாம் நாங்கள் நிறையா பீசஸ் எங்களுக்கு இருக்கும். ஸோ ஒரு வாரத்துக்காவது ஸ்டாக் இருக்கிற மாதிரி ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிட்டு தான் நாங்கள் ரீசேலுக்கு போகிறதும் சரி, ஹோல்சேலுக்கு போகிறதும் சரி போடுவோம். ஹோல்சேலு கூட நமக்கு ஓரளவுக்கு நிறைய நேரம் தான் இருக்கும். ரீசேல் வந்து உங்களுக்கு நாங்கள் எது ஜாஸ்தியான பீசஸ் கொடுக்க முடியுமோ அதை பார்த்து தான் நாங்கள் ரீசேலர்ஸ்க்கு போடுறோம். ஸோ இதெல்லாம் நமக்கு வந்து நிறைய நாளே இருக்க தான் செய்யும். ஸ்டாக் கிளியரன்ஸ் சேல் உடனே தான் முடியும். அதுக்காக தான் நாங்கள் அதுக்கு ஃபோட்டோஸும் ஷேர் பண்ணுறது கிடையாது. ஸ்டாக் கிளியரன்ஸ் சேலாம் உங்கள் குரூப்லேயே நீங்கள் ஷேர் பண்ணாதீங்க. ஸோ கன்சியூமர்ஸ் மட்டும் எடுத்துக்கோங்க அப்படின்னு நாங்கள் சொல்கிறது. இதெல்லாம் நமக்கு ஸ்டாக் இருக்க தான் செய்யும். ஸோ இதெல்லாம் நீங்கள் உங்கள் குரூப்ஸில் ஷேர் பண்ணலாம். இப்போ பே பண்ணுறவங்க நான் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இதிலே கொடுத்துருப்பேன். பே பண்ணி நீங்கள் ஸ்டாக் எடுத்துக்கலாம். உங்களுக்கு ஓன் யூஸ்க்கோ சரி, இல்லை நீங்கள் சேல்ஸ் பண்ணுறதுக்குனாலும் சரி பே பண்ணி எடுத்துக்கலாம். இதில் என்ன கலர் வேணுமோ அந்த கலரை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு அனுப்பி பேமெண்ட் பண்ணிக்கலாம். இல்லை கேஷ் ஆன் டெலிவரி வேணும் அப்படிங்கிறவங்க நீங்கள் உங்கள் அட்ரஸ் மட்டும் கொடுத்துட்டா போதும். அட்ரஸ் 2 கான்டாக்ட் நம்பர் கொடுக்கணும். கொடுத்துட்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னா நாங்கள் அனுப்பிச்சிக்குவோம். பட் கேஷ் ஆன் டெலிவரிக்குனா 100 rupees எக்ஸ்ட்ரா ஆகும். இப்போ இந்த சாரியோட ரேட் வந்து 500 rupees. அதாவது இதில் இருக்க சாரீஸோட ரேட் வந்து 500 rupees. கேஷ் ஆன் டெலிவரி வேணும், ஃப்ரீ ஷிப்பிங் தான். தமிழ்நாட்டுக்குள்ளே நம்மகிட்ட எப்பயுமே ஃப்ரீ ஷிப்பிங் தான். நான் சொல்கிற ரேட் வந்து ஷிப்பிங்கோட இன்க்ளூட் பண்ணி தான் இருக்கும். கேஷ் ஆன் டெலிவரி வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு மட்டும் 100 rupees எக்ஸ்ட்ரா வரும். நான் அதில் சில லிஸ்ட்டு போடுவேன். அந்த லிஸ்ட்டில் உள்ள பின்கோட்ஸ்க்கு மட்டும் நம்ம வந்து கேஷ் ஆன் டெலிவரி பண்ண முடியாது. மற்ற எல்லா ஏரியாவுக்கும் கேஷ் ஆன் டெலிவரி பண்ண முடியும். தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கவங்களுக்கு மட்டும் தான் நம்ம கேஷ் ஆன் டெலிவரி கொடுக்க முடியும். தமிழ்நாட்டுக்கு வெளியில் இருக்கவங்களுக்கு கேஷ் ஆன் டெலிவரி ப்ரொவைட் பண்ண முடியாது. ஸோ உங்கள் கஸ்டமர்ஸ் எந்த ஏரியாவில் இருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிவிட்டு ஆர்டர் எடுங்க. இதில் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் ஆர்டர் கொடுங்க. குரூப் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருப்பேன். நீங்கள் குரூப்பில் ஆட் ஆகிக்கலாம். குரூப்பில் ஆட் ஆகிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்த கலெக்ஷன்ஸ்க்கான ஃபோட்டோஸ் உங்களுக்கு வரும். கலெக்ஷன்ஸ் அனுப்புங்க அப்படின்னு சொல்லி எனக்கு இண்டிவிஜுவலாக மெசேஜ் பண்ணாதீங்க. அது எனக்கு ரொம்பவே டிஸ்டர்பாக இருக்கும். ஸோ நீங்கள் குரூப்பில் ஆட் ஆகிக்கங்க. அடுத்தடுத்த கலெக்ஷன்ஸ் உங்கள் குரூப்பில் வரும். இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் போடுங்க, அந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் போடுங்க அப்படின்னு சொல்லாதீங்க. உங்களுக்கு நீங்கள் ஒருத்தர் சொல்கிற மாதிரி இருக்கும். பட் எங்களுக்கு வர்ற அவ்வளோ மெசேஜுக்கும் எங்களால் ரிப்ளை கொடுக்க முடியாது. நீங்கள் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுறது எல்லாமே நாங்கள் வந்து நோட்டீஸ் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். உங்களோட என்ன ஒரு நீங்கள் எது சொல்லணும்னு நினச்சாலுமே கமெண்ட்ஸில் சொல்லலாம். இன்பாக்ஸில் சொல்கிறது அது எங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பாக தான் இருக்கும். தேவைப்படுறவங்க ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.